ஏக்கா நாளைக்கு நம்ம வயல்ல நடவு நட போறோம்ல, அதுக்கு ஆட்களை வர சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி வச்சு ஆட்களை செலக்ட் பண்ணிடுவோம். அப்படியாமா? ஆமாக்கா, யாருக்கு அதை பத்தி தெரியும் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிடணும்ல. அவிய பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சிடக்கூடாது. நாத்த தலைகில நட்டிட்டாவுனா எல்லாம் வேஸ்டா போயிரும். அப்புறம் நம்ம முதல்ல இருந்து விவசாயம் செய்ய வேண்டியதாகி போயிரும். அதுக்குதான்க்கா சின்னதா இன்டர்வியூ மாதிரி வச்சு செலக்ட் பண்ணிடுவோம். சரிடா தங்கச்சிமா. சரிக்கா, வாங்க ஓனர் வீட்டுக்கு முன்னாடி போவோம். அங்கதான் வர சொல்லியிருக்கேன். சரிம்மா. ஏல குடுமி வா. என்ன பாட்டி, எதுக்கு வர சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்லல, 2-3 கேள்வி கேட்க போறோம். கேள்விக்கு பதில் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு வேலை உண்டு. அதுக்குதான் வர சொன்னேன். என்ன கேள்வி பாட்டி, கேளுங்க. நான் டிகிரி ஹோல்டர். எந்த கேள்வி கேட்டாலும் டான் டான் என்னால பதில் சொல்ல முடியும். அப்படியே கேட்டுருவோம். குடுமி, நாட்டு நடுவது என்றால் என்ன? இவ்வளவு சிம்பிளான क्वेश्चन கேப்பியான்னு நான் எதிர்பார்க்கல. பேப்பர் பென் கொடுங்க, எழுதி தந்துறேன். ஏல குடுமி, இது எதுக்கு எழுதிக்கிட்டு? பொடி எழுத்தா எழுதுவா, அது எங்களுக்கு கண்ணுலயும் தெரியாது. எதுவா இருந்தாலும் வாயிலேயே சொல்லு. சொல்றேன். அது ஒரு அருவாளை எடுத்துட்டு போயிட்டு நாட்டை கர கர கரன்னு அறுத்து எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும். அதுல இருந்து தரவ அரிசி எடுக்கணும். இதுக்கு பேர் தான் நாட்டு நடுவது. அட பியாதி அடுப்பா, அதுக்கு பேரு நாட்டு நடுவது இல்ல, நெல் அறுப்பது. அதே இப்போ நடவு வேலைலாம் முடிஞ்ச பிறகு கடைசியா செய்யறது. இப்பவே அதை செஞ்சுட்டா அவ்வளவுதான், சுவாலி முடிஞ்சிடும். ஏக்கா, இந்த குடுமி மொத கொஸ்டின்லயே அவுட்டு. எனக்கு தெரியும், நான் அதுன்னு நினைச்சு மாத்தி சொல்லிட்டேன். இப்ப கேளுங்க, நான் சொல்லியே. சரி சொல்லு குடுமி, நாட்டு நடுவது என்றால் என்ன? அது நாத்து அடிக்கிற இடத்துல நடனம் ஆடணும். ஏல, நாத்து அடிக்கிற இடத்துல நடனம் ஆடுவியா? அப்படின்னா கக்கூசுக்கு போனா டான்ஸ் தான் ஆடுவியோ? தங்கச்சிமா, சில பேருக்கு அப்படி ஆடுனாதான் வருமா இருக்கும். காபி குடிச்சா வருது, டீ குடிச்சா வருது. இந்த குடுமிக்கு டான்ஸ் ஆடுனாதான் வருமா இருக்கும். ஏக்கா, நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்க, இவன் என்னத்த சொல்லிட்டு இருக்கா பாருங்க. எனக்கும் புரியலடா தங்கச்சி, இது என்னோடுக்கா கேப்போம். குடுமி, நாட்டு நடுறதுன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். அது நீங்க நெல் செடி போட்டுருக்கீல்ல, அத வளர்க்கணும். ஏக்கா, குடுமி எப்படியோ பாதி பாஸ் ஆகி வந்துட்டா, மீதி பாஸ் ஆவியாலான்னு பாப்போம். குடுமி, நெல் செடியை தான் எப்படி வளர்ப்பான்னு கேட்டேன். அதான் எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சுல, வளர்த்துக்கிட்டு தானே இருக்கும். ஏல, அதான் நாத்து எப்படி நடுவான்னு கேட்காவே. அதெல்லாம் நட்டறலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அதுவா இந்த குடுமில தான் வளர்ந்து தொங்கிட்டு இருக்கு, அத புடிங்கி புடிங்கி நடணும். இங்க வந்துட்டாவ்ல, இனி வேலை கட்டச்ச மாதிரிதான். உள்ளதும் போச்சுட்டா நொல்ல பண்ணானே ஆயிரும். பாட்டி, உங்களுக்கு விவசாயம் பண்ணக்கு வேற ஆள் கிடைக்கல போல்க. இந்த குடுமிக்கு நீங்க என்ன கேக்குறீங்கன்னே தெரியல. இதெல்லாம் கூட்டிட்டு போய் நட்டறலாம்னு பாக்குறீங்க போல. உங்களுக்கு என்ன? நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். அதே நீ கேள்வி கேட்டுட்டு இருக்காவே, நீங்க எதுக்கு குறுக்கால வரியே? வாங்கிட்டலாம் குறுக்கால வந்திருக்க கூடாது. உன் குறுக்கெலும்பு உடைச்சிட்டு வந்திருக்கேன். பாட்டி, நான் இன்டர்வியூல இருக்கேன், எதுக்கு நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணியாவே? பாட்டி, இதெல்லாம் எதுக்கு வேலைக்கு கூப்பிட்டியே? இதுவே சரியான களைச்செடி. இதெல்லாம் புடிங்கி எரியணும் பாட்டி. இப்படி கூடவே கூட்டிட்டு திரியக்கூடாது. உங்களால முடிஞ்சனா அந்த குடுமையாவது புடிங்கி எரிஞ்சிருங்க. நானே அறுத்தறலாம்னு முயற்சி பண்றேன், முடிய மாட்டேங்குது. நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? உங்களால மட்டும் பதில் சொல்ல முடியுமா? முடிஞ்சா சொல்லி பாருங்க. நாட்டு நடுவது என்றால் என்ன? என்ன என்ன குடுமி, உனக்கு பியாதி இருக்குது என்ன? பதில் தெரியலனா பதில் தெரியலன்னு சொல்லுங்க. இப்படி இனி யாசி தப்பிக்காண்டா. எனக்கு பதில் தெரியாது. நாத்து நடுறேன்னா நெல் செடி பயிர் போட்டு வளர்த்து வச்சிருக்கோம்ல, அத புடுங்கி வேற இடத்துல நடுறது. இது கூட தெரியல, குடுமியை போட்டுட்டு வந்துட்டா. பாட்டி, நாத்து நடுறதுனா வயல்ல இருக்கத புடுங்கி வேற இடத்துல நடுறது. ஆமா, இந்த குடுமியை புடுங்கி வேற இடத்துல கொண்டு போய் நடுறது. நான் சொன்னத மூக்குல உறிஞ்சிட்டு சொல்லியா பாட்டி? அதுவா முழுசா சொல்ல தெரியல. சரோஜா, ஏதோ ஒண்ணுமா இந்த வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கி. நாத்து நடுறதுலாம் எங்க காலத்தோடயே அழிஞ்சு போச்சோ என்னமோ தெரியல. இப்ப இருக்க விவசாயிகளை போராட்டதாமோ செய்யணும். வேலைக்கு ஆள் கிடைக்குதோ கிடைக்கலையோ, எப்படியோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்மளுக்கு உணவுகள் தாராங்க.
நாங்களும் அதனாலதாம்மா இந்த வேலையில இறங்கி இருக்கோம். முழுசா தெரியுதோ இல்லையோ ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் போதும். மிச்சத்தை நாங்க சொல்லி கொடுத்து எப்படியாவது விவசாயத்தை காப்பாத்திடுவோம்மா. சே நல்லா காப்பாத்துங்க. அந்த குடுமையை கூட்டிட்டு போய் நாத்தெல்லாம் தலைகீழ நடாம இருந்தா சரி. உங்களுக்கு தெரியும் நட்றதோ நடக்க மாட்றதோ. பாட்டி நான் செலக்டட் தான பாட்டி? செலக்டட். நாளைக்கு காலையில வேலைக்கு வந்துரு. நாள் முழுக்க அங்கதான் கடந்து வேலை பார்க்கணும். சாப்பாடு கீப்பாடு எல்லாம் கெட்டி எடுத்துட்டு வந்துரு. ஓய்வு இல்லாம உழைச்சாதான் நாளைக்கு எல்லா வேலையும் முடிக்க முடியும். சரி வாரேன். சம்பளத்தை பத்தி பேசவே இல்ல. நாளைக்கு சம்பளம் கண்டிப்பா உண்டு. ஒரு ஆளுக்கு 300 ரூபா. 300 ரூபாய் தானா? அது எப்படி பத்தாதுன்னா மண்ணெண்ணெய் ஊத்தி பத்தாய் பத்திரும். அதாவது கிடைக்குதான்னு பாரு குடுமி. பத்தாது எரியாது நீக்கிட்டு. நான் வாரேன். ஏல குடுமி நாளைக்கு வாரியா இல்லையான்னு சொல்லிட்டு போயிரு. வாரேன். பாட்டி இப்போ உங்க ரெண்டு பேருக்கு இந்த விவசாயம் தேவைதானே? விடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியே. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? சமைச்சு சாப்பிட உணவு இல்லாம எப்படி மனுஷன் வாழ முடியும்? இந்த வயசான காலத்துல நாங்க இதை செய்யறத பார்த்து 4 பேர் இதே மாதிரி விவசாயம் செய்ய வருவாவ. அப்படி வந்தாலே போதுமா, நாடு முன்னேறிடும், விவசாயம் ஒழியாது. என்னமா பண்றியா? சொன்னாலும் கேட்க மாட்டியே. தேவையில்லாத வேலை பண்ணி பிரச்சனை இழுத்து விட்டுறாம இருந்தா சரி. ஆமா, இன்டர்வெல் இடைவேளைன்னு சொல்லு. ஏல மீன்காரி, இன்டர்வெல் இல்ல இன்டர்வியூ. ஆமா, இன்டர்வியூ ஆஸ்திரேலியான்னு சொல்லு. ஏல மீன்காரி, நாளைக்கு தோட்டத்துல வேலை இருக்குல்ல, அதுக்கு ஒரு 4-5 கேள்வி கேட்கலாமேன்னு கூப்பிட்டுருக்கோம். நீ சொல்ற பதில வச்சுதான் நாளைக்கு வேலைக்கு கூட்டிட்டு போகலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்க முடியும். நீ அந்த குடுமிகாரிட்ட போய் படிக்கண்டா. ஸ்கூல்ல போய் படிச்சிட்டு வா. பேக் மாட்டிட்டு போ. ஒரு 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, பாட்டி வெயிட் பண்ணுவாவே. ஏல மீன்காரி, அதெல்லாம் வேண்டாம். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நாட்டு நடுவது என்றால் என்ன? என்ன மீன்காரி, உன்னை என்ன மீன் குழம்பு கேட்க கூப்பிட்டு? கால் வேணுமா அடுப்புக்குள்ள கொண்டு போறணுமா? இல்ல வானரே, நல்ல தண்ணி ஊத்தி கால் விட்டு அதுக்கு வேற கொண்டு போய் நட்டறணும். ஆமா, ஒண்ணுதான் கொண்டு போய் நடணும். ஏல வாடர், இந்த மீன்காரி அந்த குடுமி அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்காவது பதில் சொல்லிட்டால, அதனால இருந்துட்டு போட்டோம். ஏல மீன்காரி, இதுக்கு முன்னால நீ நாத்து நடுறத பாத்திருக்கியா இல்லையா? பாத்திருக்கேம்மா. எப்படி நடுவாவே? மாற நடுற மாதிரி தானம்மா. சின்ன கண்ணை உள்ள மண்ணுக்குள்ள வச்சிட்டு அப்புறம் மண்ணை போட்டு முக்கிட்டு அதுல தண்ணி ஊத்துவாங்க, அவ்வளவுதானே? நாசமா போச்சு. ஏல மீன்காரி, மலைக்கு கூட வயல் பக்கம் ஒதுங்கினது இல்லையோ? தெரியுது, நீ பேசுறத பார்த்தாலே நல்லா தெரியுது உனக்கு ஒரு மண்ணும் தெரியாதுன்னு. சரி, நாளைக்கு நடவு நடும்போது வந்துடு, நாங்களே உனக்கு சொல்லி தரோம். சரியா? ஏல சம்பளம் 300 ரூபா தரலான்னு இருக்கும். அது முழு நேரம் நின்னு வேலை செஞ்சா மட்டும்தான். ஒழுங்கா செய்யலனா 100 ரூபா தான் தருவோம் சொல்லிட்டோம். சரில மீன்காரி, நாளைக்கு வந்துரு. ஆமாண்டி, நிறைய கொண்டையில புடிங்கி நட வேண்டி இருக்கு. நானும் வருவேன். ஒண்ணுமே தெரியல. அவியலுக்கு தான் முதல்ல சொல்லி கொடுக்கணும். வானரி, நான் சொல்லி தரேன். வானரி, எங்க சொல்லு பாப்பா. முதல்ல கீழ குத்த வச்சு உட்கார்ந்துக்கிடணும். ஒரு குழிய நோண்டணும். எதுக்கு ஆய்வுற இருக்கா? சரி, அது இல்ல வானரி. குழிய நோண்டி நாத்த உள்ள அள்ளி வைக்கணும். ஓ, பிறவே மண்ணள்ளி போட்டு முக்கணும். அப்படியா? அதுக்கு வேறவே அதுக்கு மேல தண்ணி ஊத்தணும். தங்கச்சி, அந்த மீன்காரி சரிப்பட்டு வர மாட்டா போல இருக்கே. ஏக்கா சொல்லி கொடுத்துடலாம்க்கா, வேற எங்க போய் ஆள் தேடுறது? கிடைச்ச ஆளை வச்சு நம்ம தான் விவசாயம் செய்யணும்.
ஓ சரிம்மா தங்கச்சி, முதல்ல நம்ம 2 பேரும் எப்படி நடணும்னு சொல்லி கொடுத்துட்டா இவியல வயல்லே இறக்கணும். சரிக்கா செஞ்சிடலாம். பிசாண்டி, உங்க விளக்கம் ரொம்ப நல்லா இருந்து கிளின்னு கிழிச்சிட்டிய. நாளைக்கு வந்து குளிய நோண்டி நட்டுருங்க. இப்ப போயிட்டு வாங்க. நாங்கலாம் யாரு? என் புருஷவாளி குடும்பம் இல்ல, விவசாய குடும்பம் தான். சரிங்க பிசாண்டி, உங்க விளக்கத்திலே தெரியுது. எம்மா பிசாண்டி, நாளைக்கு உன் மவளையும் வேலைக்கு சேர்த்து கூட்டிட்டு வந்துரு. படிச்ச பிள்ளைனா என்ன, வேலைக்கா போறா, வீட்டுல தானே கிடக்கா, வர சொல்லு. ஏலா அதான் நான் சொன்னேன்ல, ஒழுங்கா வேலை செஞ்சா முழு சம்பளம் உண்டு, இல்லனா அரை சம்பளத்துக்கும் கம்மியா தான் வரும்னு சொல்லிட்டேன். மீன்காரி, தயவு செஞ்சு நீ சொல்லி மட்டும் கொடுத்து கூட்டிட்டு வந்துடாத. சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தா நீச்சுக்க கொண்ட அறுபடம் சொல்லிவிட்டேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு. ஏலா விடிய காலமே தோட்டத்துக்கு வந்துரு, லேட் பண்ணிடாத. ஆமா, சாப்பாடு போட்டு பெட்டு கட்டெல்லாம் போட்டு இப்ப வந்து படுத்துக்கிடுங்க. ஏலா மீன்காரி அதெல்லாம் கிடையாது, வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்துரு. காலையிலக்கும் மதியத்துக்கும் நாங்களாம் எதுவும் போட மாட்டோம், வீட்டுக்கும் அனுப்ப மாட்டோம், முழு நேரம் நின்று வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் என் புருஷன் எல்லாருக்கும் சோறு ஜமக்கு. என்ன மீன்காரி, உங்களுக்கு ஓனர்னு இழிச்ச வாய்மா தெரியுதா? ஒழுங்கு மரியாதையா காலையில சோறு கட்டி எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிவிட்டேன். ஓனர் தருவாங்க, அவிய தருவா, இவிய தருவான்னு வாய வந்துட்டு வந்துடாத சொல்லியாச்சு. பாட்டி, இதுவரை வச்சுட்டு நீங்க எப்படிதான் விவசாயம் பண்ண புரியல எனக்கே தெரியல. எங்களுக்கும் தெரியல. எம்மா பாப்பா, வாங்க மாமா. மாமா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா பார்க்கவே முடியல உங்களை. என்ன இந்த பக்கம்? சும்மாதாம்மா, பாப்பாவையும் உன்னையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஆமா, நாளைக்கு தோட்ட வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களாமே, நானும் வரட்டுமாம்மா? யோ தாத்தா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஏற்கனவே தோட்டத்துக்கு வேலைக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையோ? மறுபடியும் வரட்டுமான்னு கேக்குறீரு? ஒழுங்கா வீட்டுல போய் படுத்து தூங்குங்க தாத்தா. எவ்வளோ ஓனரு, அதான் மாமா ஆசைப்படியாவெல்லாம் வந்துட்டு போட்டுமே. என்னது ஆசைப்படியாவல? எங்க மேல போற இருக்கா? தாத்தா, இது 2 பேரும் உங்களை அனுப்ப திட்டம் போட்டாவே சொல்லிவிட்டேன். நான் சொல்லியது கேளுங்க, ஒழுங்கா மரியாதை இங்கிருந்து ஓடி போயிருங்க. போற உசுறு அவளுக்காக என்றால் போயிட்டு போட்டுமேமா. எவ்வளவு கால்? வயலுக்கால்மா, வயலுக்கால். அவளுக்கால் இவளுக்கால் வயலுக்கால்னு சொல்லிட்டு திரிங்க. உங்களுக்கு கால் வேற போது பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா, இது வைரம் பாஞ்ச கட்டை. அப்படியே எத்தனை வைரம் உள்ள இருக்கு? மொத்த உடம்பும் வைரம் தான்மா. எல்லாம் என்னவளுக்காக. யாருக்காக? இது யாருக்காக? அந்த மாளிகை வசந்த மாளிகை, காதலோவியம் கலந்த மாளிகை. யாருக்காக? 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 அடச்சே, நிறுத்துங்க. தாத்தாக்கு வசந்த மாளிகை சிவாஜி கணேசன் நினைப்பு. தாத்தா, நான் சொல்லியதை கேட்டு ஒழுங்கா வீட்டுல கிடங்க சொல்லிவிட்டேன். நோ, நெவர். விவசாயத்துக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். அப்படியே அவியல எடுக்காம விட மாட்டாவே. கொடுத்துட்டா பாண்டியக்கு பாத்துக்கிடுங்க. ஏ மாமா, என்னம்மா குழந்தையாரு, விவசாயத்துக்காக நீங்க உயிரெல்லாம் கொடுக்காண்டா, கொஞ்சம் பணத்தை கொடுத்தீங்கனாலே போதும். நாளைக்கு வேலைக்கு வர ஆட்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. சம்பளம் தந்தாதான் வருவேன்னு சொல்லியிருக்காவ. அதனால கொஞ்சம் பண உதவி செய்யுங்க. நாங்க பிறகு அறுவடைலாம் முடிச்சிட்டு மிச்சம் பணம் இருந்தா உங்களுக்கு தாரோம். அப்படியம்மா? எம்மா பாப்பா, குழந்தையா சொல்றது உண்மையா? ஆமா மாமா, கை காசெல்லாம் இவ்வளவு நாள் செலவு பண்ணிட்டோம். இப்போ கையில காசு இல்ல செலவு பண்றதுக்கு. நாளைக்கு சம்பளம் வேற எல்லாருக்கும் கொடுக்கறோம்னு சொல்லிட்டோம். அதான் நீங்க பணம் தந்து உதவி செஞ்சீங்கன்னா நாங்க பிறகு உங்களுக்கு தந்துடுவோம். எம்மா பாப்பா, நான் உனக்கு தராம வேற யாருக்கு தர போறேன்? எத்தனை லட்சங்கள் வேணும்னு சொல்லுமா, மாமா தாரேன். அப்படியே ஒரு 50 லட்சம் தான் தேவைப்படுது தாத்தா. என்னம்மா சொல்லியா, அவ்வளவா? இல்ல மாமா, அவ்வளவுலாம் தேவைப்படாது. நாளைக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு 10,000 தேவைப்படும். அது மட்டும் தந்துருங்க.
பிறகு தேவைன்னா கேக்குறேன் மாமா. உனக்கு இல்லாததாமா எவ்வளவு நாளும் கேளு, நான் தாரேன். இப்படியே தான் சொல்லியாரு. 50 லட்சம் வாய பிளந்துட்டாரு. இப்ப 10,000 எவ்வளவு நாளும் கேளுங்காரு. இதுவளை வச்சுக்கிட்டு எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. பாட்டி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் தாத்தாவை கூட்டு போய் க்ளோஸ் பண்ணிடாதுங்க. ஏற்கனவே ஒரு நாள் பட்ட பாடு போதும். ஷடோஜா, அந்த மாதிரிலாம் ஆகாதுமா. தாத்தாவுக்கு ஏத்த வேலையா தான் நாங்க கொடுப்போம். ஏத்த வேலைன்னா என்ன வேலை? பியான் பார்க்கதா? அது மட்டும் தான் இந்த வயசுக்கு மேல சரியா இருக்கும். ஏல ஓனர், அதான் நாங்க பாத்துக்கிட்டேன்னு சொல்லியல்ல. ஓன தடவை வந்து கண்ணு மணி பிள்ளை வரல, இந்த தடவை அதை கூட்டிட்டு தானே போறோம். அவ ஒரு நர்ஸ், அவ பாத்துக்கிடுவா. பாத்துக்கிடுவா, நல்லா பாத்துக்கிடுவா. அவ அம்மைக்கு பேதியாவும் போது ஒரு மாத்திரை கொடுக்க தெரியல. அவ வந்து உங்களை நல்லா காப்பாத்திடுவா. ஷடோஜா, ஆரம்பிக்கும் போதே இப்படி சொல்லாதம்மா. நாளைக்கு எல்லாம் நன்மையோட நடக்கும்னு நம்பு. அதனாலதான் நாங்க இன்னைக்கு இன்டர்வியூ வச்சு ஆள் எடுத்துட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். நாளைக்கு வேணா நீ வந்து எங்க விவசாயத்தை பாரு. வேற கண்டிப்பா வருவேன். எத்தனை